வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன் வித் மீ மிஸ்டர் அர்ஜுனி. நேற்று நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் படித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக என்னோடய தொண்டை சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ சரியான பிறகு இன்னும் பிரிஸ்காக என்னோடய வீடியோஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது ஷஃபி ஜோனுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சர்வைவரில் நடந்திருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். Welcome to Survivor. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரிவார்ட் சேலஞ்சுக்கு அடுத்து வர சேலஞ்ச் இம்யூனிட்டி சேலஞ்ச். ஸோ இதுக்கு கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் ஒரு போட்டில் அள்ளி போட்டு கடலுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து இம்யூனிட்டி சேலஞ்ச் அப்படிங்கிறது அர்ஜுன் சார் முதல்ல அந்த அட்டகத்தியை கொடுங்க, அந்த இம்யூனிட்டி ஐடலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு. இந்த இம்யூனிட்டி ஐடல் கொண்டு வந்து கொடுத்துருங்க. வாங்கி வச்சுக்கிட்டவர் இனிமேல் இது டீமுக்கானது இல்லை, ஒரு ஆளுக்கானதுன்னு சொன்னார். இதுவரைக்கும் இந்த ஸ்வோர்டு வந்து ஜெயிச்ச ட்ரைபுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தது. யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இம்யூனிட்டி ஸ்வோர்டு. எப்படி இருந்தது மசாஜ்? சார் மசாஜோட குளிச்சது செம்மையாக இருந்தது சார். இப்படி போய் சொல்கிறீங்களா ப்ரோ? மசாஜ் பண்ணும்போது நல்லா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இப்போ ஷவரில் குளிக்கும் போது தான் ஜாலியாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க. மஜாவாக இருந்தது சார். போஸ்டா இல்லாமல் கண்டஸ்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. நேற்று நான் கேட்டிருந்தேன் யாருக்கெல்லாம் இந்த மசாஜ் செட்டப் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. இன்றைக்கி என்னென்னா அர்ஜுன் சாருக்கே அந்த ஆசை வந்திருக்கு. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் எத்தனை வாரம் போதோ அத்தனை வாரம் சேர்த்து குளிச்சிட்டோம் சார். சேர்த்து குளிச்சிட்டிங்களா? சரண் சார் செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்தது சார். சரண் அதுக்கு மசாஜ் பண்ணும்போது தான் சார் தெரிஞ்சது எனக்குள்ளே எவ்வளோ உள்காயம் இருக்குன்னு சொன்னார். மசாஜ் பண்ணும்போது தான் தெரியுது உடம்புல எங்கெங்க வலி இருக்குன்னு. உள்காயம் இருந்தது, எண்ணெய் போட்டோன்னு அப்படியே போய் தூங்கணும் சார். நேற்று நைட்டு செம்ம தூக்கம். மசாஜில் நல்லா தூங்கிட்டு இருந்தால் நம்ம நந்தா ப்ரோ கிட்ட கேட்டார். மசாஜோட அந்த ஷவர் எடுத்து தான் சார் சோப்பு அந்த வாசல்லாம் வந்தது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் வாழ்வுங்கிற மாதிரி ஆஃபரில் கிடைச்ச ஸ்பா உங்களுக்கு எப்படி இருந்தது விஜய் அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்டார். ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு சார். 50 நாளுக்கு அப்புறம் இந்த ஷவர்ல நிக்கும் போது வீட்ல இருக்க மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்தது சார். ஐஸ்வர்யா சார் என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க? நான் தான் அட்டன் பண்ணவே இல்லையேன்னு ஐஷு பதில் சொல்ல முடியாமல் நிற்க பாக்கும்போது கொஞ்சம் ஜெலஸரா இருந்தது. வின் பண்ணாங்க, they deserved it. ஓகே. ஒட்டுமொத்தமாக எல்லாரோட வைத்தறிச்சலையும் முடிச்சுட்டு இம்யூனிட்டி சேலஞ்சுக்கு லீடு கொடுத்தாரு அர்ஜுன் சார். இந்த நேரத்தில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, சஹாரா டெசர்ட்ல வந்து மராத்தான் நடக்கும். பேர் வந்து மாரோ பிராஸ்பரின்னு சொல்லி இட்டாலியன் போலீஸ் ஆஃபீஸர். அவர் சொன்ன அந்த போலீஸ் ஆஃபீஸர் சஹரா பாலைவனத்தில் ஒரு மேரத்தானில் கலந்துருக்காரு. அங்கே நடந்த ஒரு விபத்தில் அவர் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பாதிப்புலேருந்து அவரால் வெளியில் வர முடியலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் திரும்பவும் அதே மேரத்தானில் கலந்துக்கிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் சர்வைவர். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம நம்மளுடைய கோல் இது. ஓகே, போயிடலாம் நிச்சயம். அதுக்கப்புறம் கேரண்டி ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறீங்க, அதுக்கு இப்படி ஒரு மோட்டிவேஷன். லெட்ஸ் கெட் இன்டு பிசினஸ். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இம்யூனிட்டி சேலஞ்ச். இன்னைக்கு எல்லாம் தனித்தனியாக தான் விளையாடணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எல்கேக்கும் வெனேஷாக்கும் மனசெல்லாம் புண்ணா இருக்கு. ஆர் யூ ரெடி? அர்ஜுன் சார் இப்போ சேலஞ்சோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சேலஞ்சுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு சின்ன உடன் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற நீங்க இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு நிக்கணும். இந்த கேமுக்கு நம்மளோட ஸ்டைல ஒரு பேர் வைப்போமா? பிளாட்ஃபார்ம்ல ஸ்டடியா நின்னுட்டீனா நீ தான் இம்யூனிட்டி சேலஞ்ச் வின்னரு. முதல் முடிச்சு இருக்கிற இடத்துல கயிறை பிடிச்சிட்டு இருக்கிற நீங்க அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அடுத்த ரெண்டாவது முடிச்சுக்கிட்ட பிடிக்கணும். யார் ரொம்ப நேரம் கயிறை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கயிறை யார் ஸ்டடியாக பிடிச்சி ரொம்ப நேரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க இம்யூனிட்டி. ஸோ கோ அண்ட் டூ யுவர் டியூட்டி அப்படின்னு அர்ஜுன் சார் சொல்ல, ஓகே गाइस எல்லாம் ரெடியா? அதுக்கு முன்னாடி விஜயோட சித்தப்பா பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. மீட் மிஸ்டர் சார்ல்ஸ். ரொம்ப பிரமாதமா பாத்தீங்களா, ஹாய் கூட சொல்றாங்க. டியூனா கிரில் ஃபிஷ் ரெடி பண்ண போறாரு. வழக்கம் போல அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். யாருக்கெல்லாம் ட்ரைபல் பஞ்சாயத்தில் நம்ம சேவாவோ நம்புறீங்களோ அவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னு சொல்ல, பஞ்சாயத்தில் நான் சேஃப், அவங்க வந்து விளையாட தேவையில்லை, இங்கே வரலாம். 3 பேர் கை தூக்குறீங்களோ அவங்க தான். நம்ம கண்டஸ்டன்ஸ்கிட்ட கேட்போம் எத்தனை பேருக்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இருக்கு. விளையாடி தோத்தாலும் பரவாயில்ல, விளையாடாம நம்ம போய் உட்கார நல்லா இருக்காது. உட்காந்து மீன் சாப்பிட்டுட்டு இருந்தான்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? உட்கார்ற அளவுக்கு நீ அவ்வளோ சேஃப்னு உனக்கு அவ்வளோ திமிர வந்து நம்மள நீ குத்திட்டாங்கன்னான்ற ஒரு பயம் ஒரு பக்கம். பயம்லாம் இருக்கா? அப்ப அதை அப்படியே உள்ளுக்குள்ள மெயின்டைன் பண்றேன். So nobody wants the food now, only I will eat. Get into the game. டாஸ்க பார்த்த உடனே கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. ரிவார்ட் சேலஞ்சில் இப்படி தான், ரொம்ப ஈஸின்னு நினச்சி கவட்டைக்குள்ளே கயிறை விட்டுட்டீங்க. இந்த சேலஞ்சிலையாவது கொஞ்சம் நிதானமாக விளையாடுங்க. Go. நம்ம கும்பர்கள் எல்லாம் இந்த உடன் பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறாங்க. 8 நிமிஷம்னு அர்ஜுன் சார் சொல்ல எல்கேவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 8 நிமிஷம் இருக்கணும். நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். முடிச்சா அவ்வளோ கஷ்டமா இருந்தது. தெரியுதா?
everything is straight. 100% நம்ம கொடுக்கலாம், தைரியமா இறங்கலாம் அப்படிங்கிறது நான் மைண்ட் செட் ஆயிட்டேன். இந்த பொசிஷனில் பார்த்தா நான் எதுவும் சொல்லப்பா. மூஞ்சி தொடச்சிக்கலாமா சார் ஒரு கையில்? grip இருந்ததுன்னா தொடச்சுக்கலாம். தலையில் போட்டிருக்கோம் பஃப்பு, நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் டஃப்னு. எல்லாருமே 5 நிமிஷத்துக்கு தாக்கு பிடிச்சிட்டாங்க. 5 நிமிஷம் ஆக போகுது. கொம்பர்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது ப்ரெஷர் தெரியும். வரணுமா நிஜமா? இந்த செட்டப் உண்மையாகவே இவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் போலயே. 10 செகண்டை நான் வந்து கவுண்ட் பண்ணுவேன். அந்த கவுண்ட் பண்ணுற கேப்பில் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அப்படி யாரெல்லாம் லேட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் டிஸ்குவாலிஃபைடுன்னு அர்ஜுன் சார் சொல்ல 10 செகண்ட்ல மாறினா டிஸ்குவாலிஃபை தான். 10 9 7 6 3 2 1 செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்டட். சோலோவாக விளையாடும் போது தான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட ரியாலிட்டி வந்து கம்ஸ் டு தி சர்ஃபேஸ். இந்த மாதிரி கேம்லாம் முன்னாடியே வச்சுருந்தாங்கன்னா நீங்களாம் இருந்திருக்கவே மாட்டீங்க. This is bent, Yeah, this is bent. Straight and ஐஸ்வர்யா எல்லாத்தையும் வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இண்டிவிஜுவல் வந்து நம்ம எப்படி செய்கிறோம் இந்த விஷயம் அவங்க கிட்ட நான் பார்க்கல. பார்த்தீங்களா வேடிக்கையை? இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக ஆடாதவங்க இண்டிவிஜுவலாக ஆடுறவங்களுக்கு சொல்லித்தராங்க. விக்ராந்த் பேலன்ஸ் பண்ண முடியாமல் வெளியில் வர அவரை தட்டி கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டாரு அர்ஜுன் சார். சார் எனக்கு கையில் கொஞ்சம் இந்த ஆப்ரேட் பண்ணதுனால ரொம்ப கஷ்டம். எனக்கு 3 விரலில் தான் நான் பிடிக்கணும். விக்ராந்த், யூ கேன் செட் விக்ராந்த். இப்போ 10 பேருக்கு இடையில இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. டோட்டலாக 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கு. இப்போ இண்டிவிஜுவலாக ஆட முடியாத எல்கேவும் வெளியில் வர அவங்களையும் தட்டி கூப்பிட்டுக்கிட்டாங்க. வந்துடுறீங்களா? வாங்க வாங்க. அடுத்ததாக ரோப்பை விட்டது நம்ம பாடிவாலா அம்ஜித். அந்த வயரை வந்து ஹோல்ட் பண்றது ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்படியே நசுங்கி வலிக்க ஆரம்பிச்சு. ஸோ 3 பேர் கேம்ல இருந்து குவிட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு தேர்ட் ஸ்டேஜுக்கான கவுண்டிங்கை அர்ஜுன் சார் ஸ்டார்ட் பண்ணாரு. தேர்ட் ஸ்டேஜ் போக போறீங்க. 9 5 1. Oh my God, நேற்று ராக்கெட்டாக வாங்கி குமிச்ச ராக்கெட் மேன் உமா வெளியில் வந்துட்டாரு. ஊழல் பண்ணிடுவோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன். என்ன விஜி, ஆட்டத்தை வேற மாதிரி ஆடுறீங்க போல் இருக்கு. இந்த சின்ன விரலும் வந்து அப்படியே கட் பண்ற மாதிரி இருந்துச்சு. விஜயலட்சுமி குவிட் பண்ணிட்டாங்க. என்ன அர்ஜுன் சார், இனிகோ மரத்தை பிடிச்சவர் தண்ணி ஊற்றினவர்லாம் சொன்னீங்க, இப்படி பாதியிலே தண்ணியில் குதிச்சிட்டாரு. இதை பார்த்தா இனிகோ வேணும்னே விட்ட மாதிரி இருக்கு. இப்படி உங்களில் எத்தனை பேருக்கு தோணுது? தேர்ட் ஸ்டேஜில் இப்போ 5 பேருக்கு இடையில போட்டி. ஓகே, வனிஷா struggling. நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னங்க நீங்களும் இப்படி தான் ஐஷுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பிடிங்க இதை பிடிங்கன்னு. இப்போ ஐஷு சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே, இன்னும் 4 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஒரு 3rd லெவல் தாண்டினா மட்டும் போதும். என்னடா யாருக்குமே இன்னும் தடுமாற்றம் வரலையேன்னு நினைச்சேன். தேர்ட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சு 1 நிமிஷமா இருக்கு. ஓகே, சரண் இஸ் ஸ்ட்ரகிளிங். நாராயண் 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. மை நேம் இஸ் சரண், என்னால் பிடிக்க முடியல நான் வரேன்ற மாதிரி சரணும் கீழே குதிச்சிட்டாரு. சரண் அவுட். இப்போ ஐஷு, நாராயணன், நந்தா இவங்க 3 பேருக்குள்ள தான் டஃப் காம்படிஷன். 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த இம்யூனிட்டி ஐடல் கிடைக்க போகுது. அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஐஷுவும் கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ 4th ஸ்டேஜ் போக போறோம். ஐஸ்வர்யா அவுட் ஆயிட்டாங்க. இப்போ 4th ஸ்டேஜ் நாராயணன் விசஸ் நந்தா. 4th ஸ்டேஜ் போக போறோம். 9 5 4th ஸ்டேஜ். நாராயண் இவ்வளவு ஸ்ட்ராங் நாங்க எதிர்பார்க்கல. நானும் தான். நாராயணன் நந்தா கூட லாஸ்ட் 2 நின்று போது யாரு வேணாலும் எந்த கேம்ல வேணாலும் முன்னுக்கு வரலாம். இது புரியறதுக்கு உங்களுக்கு 56வது எபிசோட் தேவைப்பட்டிருக்கு. ஐஷு எந்த நேரத்துலமா சொன்னேன். Finally, the winner is Nanda.
இந்த இடத்துல நந்தாவுக்கு ஒரு பிஜிஎம் போட்டாங்க பாருங்க, மாஸ். மிஸ்டர் நாராயணன், யூ ஆர் அ ரன்னர். நந்தா, யூ ஆர் அ வின்னர்னு அர்ஜுன் சார் சொல்ல, வெல்டன் ரன்னர் அப். இன்னும் அந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல. ஐஸ்வர்யாவே மிஞ்சிட்டாரு. அவங்க தான் ஸ்ட்ராங்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இங்கே 11 பேருக்குள்ளேயும் தான் கேமே தவிர நாராயணனுக்கும் ஐஷுக்கும் இல்லை. ஸோ நீங்கள் வாயாடுறதை நிறுத்திட்டு, நீங்கள் வாயிலேயே ஆடுறதை நிறுத்திட்டு அங்கே கேமில் ஆடி இருந்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். ஐடல் உங்களுக்கு தான். இப்போ நந்தாவை யாரும் வந்து ஓட் அவுட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் கேமில் ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி ஐடால் வாங்கியிருக்கிறது நம்ம நந்தா. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு. கிளாஸ் ஆஃப் ஜூஸ் ப்ளீஸ் டா. ஸோ இது ரிவார்ட் ப்ளஸ் ஒரு இம்யூனிட்டியாக இருந்தது. எப்பா நாராயணா, எப்படிப்பா உன்னால் முடிஞ்சது, எப்படி அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்க, ஐ ஷுட் ஸ்பெஷல் மென்ஷன் பெஸ்ட் நாராயண். ஸோ ஒரு ஸ்டேஜ் மேலே நான் ஐ பிளாங்க் அவுட் சார். மைண்ட் தான் ஃபுல்லாக இது பண்ணேன். டக்குன்னு ரைட் தம்பு கொண்டு வந்துட்டேன். அது மேலே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டேன். பட் யூ டிட் a wonderful job. பட் their motivation towards the end was helpful. என்ன ஐஷு, ஜிம்மில் கற்றுக்கிட்ட வித்தெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இங்கே அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்க, பண்ணி அந்த மாதிரி ஒரு இல்ல சார், அது பில்ட் பண்ணிக்கணும், அது யூஸே பண்ணல சார். ஸோ அதனால கை இந்த லிட்டில் ஃபிங்கர் ஸ்லிப் ஆகி நான் கீழே வந்துட்டேன் சார். விக்ராந்தோட சுச்சுவேஷனை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் உமா, உங்களை கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தோமேன்னு கேட்க, ஆல்ரெடி கை அடிபட்டு இருக்கு. பட் நோ எக்ஸ்கியூஸ், ஐ ஃபெயில்ட். அவ்வளோ. உமாபதி சார், பட் உங்களை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் ஸ்டார்டிங்கை நினைச்சேன், அதே மாதிரி மிஸ் ஆச்சு. தப்பா போனால வந்துட்டேன். ட்ரைப் லீடர் விக்ராந்த் இங்கே வாங்க, இந்தாங்க பொட்டின்னு அர்ஜுன் சார் கொடுத்துட்டு, இதோட சாவி என்கிட்ட இருக்கு, ட்ரைபல் பஞ்சாயத்து வரும்போது கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ட்ரைப் பஞ்சாயத்தில் நான் கேட்க போகிறேன். ஸோ இதை வச்சு நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்கலாம் நம்ம. ஐயோ, யார் போகிறாங்க வெளியில், என்னதான் இருக்குது அந்த பெட்டிக்கு உள்ளன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கன்ஃபியூஷன். ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்க போது அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போனால் தான் தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்காக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். We'll meet in ட்ரைபல் பஞ்சாயத். தீவுக்கு வந்த அம்ஜித் விஜய் கிட்ட, நீங்களாம் கேமில் சேஃபு, நம்ம சரணுக்கு தான் வைக்கணும் ஆப்புன்னு டிஸ்கஸ் பண்ணாரு. I'm with you, Uma, Vikrant, for sure. Okay, இன்னைக்கு I'm gonna vote out Sharan. இங்கே சரணும் ஐஷு கிட்ட கன்சிடர் பண்ணுற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களே அவங்க கூடயே வச்சு கூப்பிட்டு வரது இவரெல்லாம் நாளைக்கு ஓட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அது ரொம்பவே ஓப்பனாகவே தெரியுது. சரண் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்களே அம்ஜித், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்டயா? இல்லை, ஜென்ரலாக வார்த்தைகள் வரும். அவன் இவங்கிறான், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். I'm gonna 200% vote out Sharan. நாங்களாம் யாரையும் தனித்தனியாக வந்து எலிமினேட் பண்ணுறதை பற்றி பேச மாட்டோம். என்ன ஆப்ஷன் யோசிக்கும் போது வீக் லிங்க் இனிகோவும் ஒரு ஆப்ஷனாக மற்றவங்க சூஸ் பண்ணுவோம். எங்கள் வியூ அதான் சொல்லலை, இவங்கள தான் தூக்கணும் அவங்கள தான் தூக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மைண்ட் செட் ஸ்டார்டிங் வீக் 1லேருந்து இல்லை. அப்படின்னு ஒரு பொய்யை நாராயணன் நம்புற மாதிரி சொன்னாலும் உமாபதி சொல்கிறத நம்மளால தான் நம்ப முடியல. ஐஷுவோட ஒப்பீனியன் என்ன இதில்? அவ இன்னும் சரணுக்கு தான் வந்து. ஆமாம், அப்படியா? வெரி கிளியர். ஏன்ட்ட வந்து எப்போ என்ன கேட்பீங்கன்னா, இப்போ யாருக்கு ஓட்டு போடலாம்னா நான் தரனுக்கு ஓட்டு போடலாமே. போன வாட்டி நடந்த சம்பவத்திலேருந்து இன்னும் வெளியில் வரல போலையே. மட்டும் தான் கை தட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு உண்மையான நான் பார்த்ததே இல்லை. சிங் சாங். நாம 2 பேரும் எப்பவும் இருக்கோம் ஜோடியா, அதனால நம்மள தூக்குறது தான் இவங்களோட ஐடியான்னு ஐஷு சொல்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அந்த விஷயம் மேபி நான் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். எனக்கு ஓட் பண்ணணும், அவங்க மேபி அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சின்ன பையன் சின்ன பொண்ணு அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்ட்ராங் மேன் கேம் விளையாடுப்பான்னு ஷரணுக்கு ஐஷு அட்வைஸ் பண்ணாங்க. நான் டிசர்வ் பண்ணேன்னா நான் போவேன் முன்னாடி. ஸ்ட்ராங் மேன் கேம் ஆடு சரண் சொல்கிறாங்க. நாங்களும் வந்து அதை யோசிச்சு வச்சிருக்கோம். ஐஸ்வர்யா வந்து சரணை எலிமினேட் பண்ணணும்னு சொன்னதும் எல்கே முகத்தில் சந்தோஷத்தை பாருங்களேன். ஐஸ்வர்யா வந்து மட்டும் வேற பேஜில் இருக்காங்க. விக்ராந்த் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் 2 நாளுக்கு முன்னாடி எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரியும். சரண் கன்வின்சிங். எனக்கு ஸ்டார்ட்லேருந்து அந்த கணக்கு ஒன்று தீர்க்கணும். எனக்கு பெரிய கணக்கு இருக்கு. உங்கள் கணக்கெல்லாம் ஒரு ஆடிட்டர் வச்சு தீர்த்துக்கோங்க, இங்கே கேமை மட்டும் விளையாடுங்க. திருப்பி 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 டார்கெட் பண்ணுறது எனக்கு வந்து ஏன்னு புரியல. ஸ்ட்ராங் பர்ஃபார்மராக இருக்கிற சரணை வெளியில் அமிச்சாதான் வீக் பர்ஃபார்மராக இருக்கிறவங்க சர்வைவருக்குள்ளே சர்வை பண்ண முடியும். செல்ஃப் இண்டிவிஜுவலாக என்ன நம்பி நான் வந்திருக்கேன், ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இன்னிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். கும்பர்கள் ஆன பிறகும் 2 டீமுக்குள்ளேயும் அந்த நம்பர் பார்ஷியாலிட்டி இருக்குது. ஸோ மர்ஜுக்கு அப்புறமே நாங்கள் தான் ஐஎஸ் நம்பர்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. தப்பு பண்ணவங்களை வந்து மன்னிக்கிறத ஒரு மனித இயல்புன்னு நினைக்கிறேன். திருப்பி தண்டனை கொடுக்கறது வந்து எனக்கு நியாயமாக என் மனசாட்சிக்கு வந்து படல. பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் டீமுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணாமல் ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்றதுனால அவங்க ட்ராவல் பண்ணுறதுனால நல்லா விளையாடுறவங்க ஓட் அவுட் பண்ணுறது வந்து ஒரு ஃபேரான கேமாக இருக்காது. மூஞ்சி மேலே சொல்லிட்டாரு சரண். கணேசா, உங்களை பற்றி தான் சொல்கிறாரு, புரியுதா உங்களுக்கு? இந்த கேமுக்காகி நான் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு வச்சு விளையாடுவேன். ஏன்னா ஃபேராக இருக்கும். ஏம்மா வனேசா, உங்ககிட்ட சரண் இப்படி தான் சொன்னாரா? பாண்டிங் இருக்குன்றதுனால வீக் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கடைசி வரைக்கும் விளாட்றாங்க, அது ஃபேர் இல்லைன்னு தான் சொன்னார். அதிலே போயிருக்கணுமே வெளில ஃபேரா.
நீ இவ்வளவு நாள் இருந்ததே தப்பு. எப்பா டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? வெளியில் அனுப்புறது தான் உங்களுக்கு ஃபேராக பட்டுச்சுன்னா உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற விஜயை முதல்ல அனுப்புங்க. Took the phone to know what is happening inside the show and அதுதான் we thought it wasn't fair. விளையாட தெரியாதவங்களுக்கு எப்படி சரியாக விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் தப்பு செஞ்சவங்களுக்கு சரியாக விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். 2-3 பேர் இருக்காங்க, அதுக்கு நான் யார் ஓட்டு போட போறேன்னு லாஸ்ட் மினிட்ல நான் கால் தட் இஸ் மை கால். அதான் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். ட்விஸ்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ட்விஸ்டா அவங்களுக்கு ட்விஸ்டான்னு போனால் தான் தெரியும். மொத்தத்தில் ட்ரைபல் பஞ்சாயத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. ஸோ யா வில் சி என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு சர்வைவரோட 56வது எபிசோட். நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது விமர்சனம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் சஃபி ஜோனுக்கு புதுசா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனையே கிளிக் பண்ணிவிடுங்க. எலிமினேஷனில் யார் ஆக போகிறாங்க காலியா? நாம் அதை பார்க்கலாம் நாளைக்கு ஜாலியா. டாட்டா. அமுக டுமுக அமால் டுமால்.